ஒரு காலத்தில் நான்லாம் எப்படி இருந்த ஆள் தெரியுமா? ஆனால் இப்போ எப்படிம்மா இருக்கேன்? இன்றைக்கி ஒர்க் பண்ணுற ப்ளேஸில் டே 3 அதே மாதிரி ஸ்டாலும் நம்ம இன்றைக்கி போட போகிறோம். அதுக்கு தண்ணியே இல்லை வந்தோடனேயே. ஸோ தண்ணி பிடிச்சிக்கிட்டேன். ஏன் நான் ஃபஸ்ட் எடுத்தோடனே அப்படி சொன்னேன்னா, நான் ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் செப்பல் பிய்யறதுக்கு முன்னாடியே பிச்சிருவேன். லைட்டாக பழசானாலும் புது செப்பல் தான் வாங்குவேன். ஆனால் இந்த செப்பல் பிஞ்சு கிட்டத்தட்ட 1.5 மாதம் ஆச்சு. இன்னும் வர தைக்காமல் நான் ரொம்ப டெடிக்கேட்டடாக என்னோடய ஒர்க்கில் இருக்கேன்றதை தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா வந்து அதை பொருட்படுத்தாமல் நான் டெய்லி அதை தான் போட்டுட்ருக்கேன். இப்போ தான் நானே நோட் பண்ணேன். ஸோ அதுக்கு தான் நான் ஸ்டார்டிங்லேயே அந்த மாதிரி சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் ராஜன், குணா எல்லோரும் வந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அப்படியே லைன் ஃபார்ம் பண்ணி தான் போயிட்டுருந்தாங்க. அவ்வளோ மாடு. கொஞ்சம் நேரம் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். அதையும் நம்ம ப்ரௌனி ஆர்டர்லாம் வந்து கொரியர் மூலியமாகவும் டிஸ்பேச் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நீங்களும் ப்ரௌனி ஆர்டர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியுற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். முட்டை, பட்டரு இதெல்லாம் அன்னன்னைக்கு குப்பையை ஃபுல்லாமே க்ளீன் பண்ணி போட்டுருவேன். ஸோ எல்லாத்தையுமே வந்து க்ளீன் பண்ணிவிட்டு கொஞ்சம் பசிச்சிச்சு. ஃப்ரெஷ்ஷாக ப்ரௌனியை வந்து நான் எடுத்து சாப்பிட்டேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து முட்டை, பட்டர் எல்லாமே ஆர்டர் பண்ண திங்ஸ்லாம் வந்துருந்துச்சு. டே 3 இன்றைக்கி ரொம்பவே நல்லா போச்சு. ஸோ நீங்கள் பரமக்குடியில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக லேனா மஹாலுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற தக்குவாப்பள்ளி பக்கத்தில் தான் நம்ம ஸ்டால் போட்டிருக்கோம். கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி விலாக்ஸ் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். டே 4ல் இதை விட பெட்டராக நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து காட்டுறேன். மறக்காமல் என்னோடய பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ டே 4ல் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.